வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறதா திராவிட முன்னேற்ற கழகம்? இந்த கேள்வி ஏன் எழுகிறது ஒரு வியப்பான விஷயமாக தந்திருக்கும். அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்க திமுக எப்படி பழிவாங்க முடியும் என்பது நியாயமான கேள்வியை கூட. 3 நாளில் நண்பர்களே மிக முக்கியமான 4 விஷயங்கள் நடந்திருக்கின்றன. கடந்த சனிக்கிழமை தமிழக முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை தலைமைச் செயலகம் சென்று தன்னுடைய பணிகளை துவக்கினார். 5 முக்கியமான திட்டங்களை துவக்கி வைத்தார். அதே ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் மிகப்பெரிய ஒரு பேரணியும் எல்லோரும் ஓரணி திரட்டக்கூடிய ஒரு பேரணியை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசுக்கு சரமாரியான கேள்விகள் எழுப்பினார். தமிழக அரசு மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைத்தார். இன்று திங்கட்கிழமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஒரு முடிவுக்கு வரப்பட்டிருக்கிறது. நேரடியாக ஜெயலலிதாவுடைய மேல்முறையீட்டு வழக்கில் அவருடைய அதற்கு மேல உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்வது என்று ஒரு முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக எடுத்திருக்கிறது. இந்த வழக்கு இதற்கு முன்னால் விசாரணையில் இருந்தபோது நீதிபதி குன்ஹா அவர்கள் தீர்ப்பளித்த போது நாங்கள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு தன்னுடைய சொந்த கருத்து எதுவும் சொல்லாமல் இருந்தார். அடுத்தவருடைய இன்ப துன்பத்தில் நாங்கள் எதுவும் பங்கெடுப்பதில்லை என்று அமைதியாக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனம் என்ன சொல்கிறார், மற்ற ஊடகங்கள் என்ன சொல்கிறார் என்பதைத்தான் குறிப்பிட்டார். அவருடைய கருத்தை 10 நாட்களுக்கு பிறகே குறிப்பிட்டார். ஆனால் மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்ட பிறகு திமுக கடுமையான விமர்சனத்தை வைத்தது. நீதியரசர் எப்படி இதுபோன்ற தீர்ப்புகளை வழங்கலாம் என்ற கேள்வி எழுப்பது. இப்போது தங்களுடைய பங்களிப்பை நேரடியாக செய்வது எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதையும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கிறது. இதில் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது, நாங்கள் இந்த வழக்கில் தலையிட முடியும் என்று உச்சநீதிமன்றம் 2 முறை குறிப்பிட்டிருக்கிறது. எனவே நாங்கள் தலையிடுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய 365 நாட்களில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை தன்னுடைய அரசியல் செய்யப்போகிறது என்ற கேள்வி மறுபுறம் எழுந்திருக்கிறது. இன்னும் 4 ஆண்டுகளில் செய்ய முடியாத எந்த விஷயத்தை இந்த ஓராண்டில் மாற்றிவிட முடியும்? எப்போதுமே தெரியும், தேர்தல் வரக்கூடிய நெருங்கிய நேரத்தில் தான் எல்லா கட்சிகளுமே நிறைய பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார்கள். திட்டங்கள் செயல்படுத்த முடிகிறதோ இல்லையோ, நாங்கள் அறிவித்தோம் என்ற பெயர் வரும். அடுத்த ஆட்சி மாறி போனாலோ அடுத்த ஆட்சி மீண்டும் வந்தாலோ நாங்கள் அறிவிப்பது செயல்படுத்துவதற்குள்ளாக தேர்தல் வந்துவிட்டது என்று கூறி செல்வார்கள். இப்படி தேர்தல் காலமாக இருக்கக்கூடிய ஒரே ஆண்டு காலம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக என்ன மாதிரியான அதிரடி திட்டங்களை அறிவிக்கிறது? ஒரே நாளில் நேற்று 5 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதற்கான துவக்க நடத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவருடைய செயல்பாடு எப்படியா இருக்கும்போது இதைத்தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இதில் பல்வேறு அடிப்படையான கேள்வி இருந்திருக்கின்றன. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இந்த வழக்கில் பங்களிப்பு செய்வோம் என்று அதிகாரப்பூர்வம் அறிவித்திருக்கும் போதுதான் இந்த கேள்வி எழுகிறது. ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில 2 பக்கங்களுக்கு ஆதரவாக பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபடுகிறதா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கேள்வி எழுகிறது. நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய அதிமுக சார்பாக முக்கிய பிரமுகர் பேராசிரியர் தீரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் முன்னிருக்கார். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் முன்னிருக்கார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு துறை செயலாளர் செய்தி தொடர்பாளர் திரு பிரசன்னா அவர்கள் தவறாக மன்னிக்கிறோம் திரு பிரசன்னா அவர்கள் நம்முடைய, அதேபோல மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்கள் நம்முடைய, உங்கள் 5 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு காந்தி அவர்கள்ட்ட சில சட்ட புரிதல்களை தெளிவுபடுத்திக்கலாம் நினைக்கிறேன். இதுல ஜெயலலிதாவுடைய மேல்முறையீட்டு வழக்கில் அப்பீல் செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு என்று திரு சுப்பிரமணியசாமி சொல்கிறார். அதேபோல எங்களுக்கு உச்சநீதிமன்றம் இந்த அதிகாரத்தை 2 முறை குறிப்பிட்டு அளித்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று தீர்மானித்திருக்கிறது. கர்நாடக அரசு என்ன செய்யப்போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே ஜெயலலிதாவுடைய மேல்முறையீட்டு வழக்கில் அதற்கு மேல் உச்சநீதிமன்றம் செல்லலாமா வேண்டாமா என்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகார உரிமை யார் கையில் இருக்கிறது? திரு காந்தி. யாரு வேண்டாலும் அந்த வழக்கின் உச்சநீதிமன்றத்தில் செய்யலாம். உச்சநீதிமன்றமே நம்முடைய உச்சநீதிமன்றம் மிகவும் பலம் பொருந்திய ஒரு அமைப்பு. அவர்களே இது எடுத்து சோமோட்டோ என்று சொல்லுவார்கள், நேராக அவர்களே எடுத்துக்கூட, ஏனென்றால் இது மக்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. இந்த தீர்ப்பு அங்கே கர்நாடகாவிலே திரு குமாரசாமி, நீதிபதி குமாரசாமி அவர்கள் எழுதிய தீர்ப்பு 1000 குறைகள் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அந்த கர்நாடகாவிலே இருந்த திரு ஆச்சாரியா சொன்னார்கள், அந்த தீர்ப்பில் 1000 குறைகளுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி குறைகளையே மொத்தமாக கொண்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பின் மேல் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏதோ உச்சநீதிமன்றம் தவறாக இருக்கிறது என்று என்கின்ற அளவிற்கு போய்விடும். யார் வேண்டுமானாலும் அதன் மேல் அப்பீல் செய்யலாம். ஒன்று, இது போன்ற வழக்குகள் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வழக்குகள் சொல்றீங்க. ஒரு ஊழல் வழக்காக இருந்தாலும் சரி, முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்காக இருந்தாலும் சரி, இது பொதுமக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய வழக்கு என்று சட்டத்தின் பார்வையில் நம்ம சொல்ல முடியுமா? ஒன்று. இரண்டாவது, யார் வேண்டுமானால் வழக்கு தொடர முடியும் அப்படிங்கிறது அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பார்ட்டியா இல்லாம மற்றவர்கள் எப்படி வழக்கு வர முடியும்? அப்படி வர முடியுமானால் இவங்க அன்பழகன் தரப்பு ஏன் வாதிடக்கூடாது, வெறும் அபிடவிட் மட்டும் தாக்கல் பண்ணு சொன்னாங்க.
சுப்பிரமணியசாமி தரப்பு வந்து ஏன் வாதிடக்கூடாது, வெறும் அபிடபிட் மட்டும் தாக்கல் பண்ணி சொன்னாங்க. அவர்களுக்கே அந்த உரிமை முழுமைப்படுத்தப்பட்டதா? அங்கே அவர் இப்படி உரிமைப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு மேல் அவர்கள் கர்நாடகா கண்டிப்பாக அப்பீல் செய்யும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு கூட செய்யவில்லை என்று முடிவு செய்யவில்லை. அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அந்த இருக்கக்கூடிய அதற்காக அப்பீலான வழக்கறிஞர் ஆச்சாரியா அத்தனை பேரும் கண்டிப்பாக இதற்கு மேல் வழக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் தான் கர்நாடகாவை அந்த தீர்ப்பை அந்த நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்க அந்த வழக்கை. அதனால் கர்நாடக அரசு அப்பீல் செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் அப்பீல் செய்யவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பல்வேறு கொடுத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் கண்டிப்பாக அப்பீல் போகலாம். சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் அங்கே பல்வேறு பெட்டிஷன்கள் போட்டிருந்தார்கள், வழக்காடினார்கள். அதனால் அவரும் அதில் போகலாம். இப்படி அவர்களால் போக முடியும். கண்டிப்பாக இதை உச்சநீதிமன்றம் எடுத்துக் கொள்ளும் என்று நான் மிக நம்பிக்கையாக நம்புகிறேன். கர்நாடக அரசு என்ன செய்ய போறது பிரதானமான கேள்வி இருந்திருக்கு. நான் நேரடியாக விவாதத்துக்கு இப்ப நான் கொண்டு விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பிரசன்னா கேட்க விரும்புறேன். இந்த வழக்குல திமுகவுடைய பங்களிப்பு என்னவா இருக்கிறது என்பது பல்வேறு சமயங்களில் வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்தது. இந்த வழக்கு தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்லும்போது ஒரு மிக முக்கியமான ரோல் வகித்தது. அதன் பிறகு நீதிபதி குன்ஹா அவர்கள் தீர்ப்பளித்த போது மிகப்பெரிய ஒரு நிறைவு இருந்தது. நீதியரசர் குமாரசாமி அவர்கள் தீர்ப்பளித்த போது ஒரு விமர்சன பார்வை இருந்தது. இப்போது இது நேரடியாக திமுக என்ன செய்யப்படும் என்ற கேள்வி இருந்தபோது இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக இதில் நேரடியான பங்களிப்பை அளிக்கும் என்று முடிவு செய்தது. என்னுடைய நேரடியான கேள்வி, இதே போன்ற முடிவை செட்டினன் கொலை வழக்கின் போது சித்தூர் நீதிமன்றம், ஆந்திரா மாநிலத்தில் சொன்ன சித்தூர் நீதிமன்றம் எடுத்த போது மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக ஏன் எடுக்கவில்லை? ஒரு அற்புதமான கேள்வி. அந்த கேள்வியில இப்போ நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம். ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. செட்டினன் வழக்குல ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அத ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி கர்நாடகா. நாங்க இன்னமும் சொல்றோம் கர்நாடகா மேல்முறையீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அன்னைக்கும் அதே போல ஆந்திர மாநிலம் அப்பீலுக்கு போயிருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அதற்கு பிறகு ஆட்சியில எங்கள் மீது நேரடியாக நாங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் இந்த வழக்குல ஆந்திரா அரசு வந்து மேல்முறையீடு சென்றிருக்க வேண்டும் என்பது திமுக நிலைப்பாடு. லெட் மீ கம்ப்ளீட். நான் முடிச்சிடறேன். அதிமுகவினுடைய அரசியல் எதிரியாக திமுகவை காட்டி அவர்கள் இதிலே மையப்படுத்த விரும்புகிறார்கள் என்கிற கேள்வியினுடைய ஊடான கேள்விதான் இந்த கேள்வி. ஆக அன்றைக்கு அதற்கு பிறகு அதிமுக அரசு வந்தது, அவர்கள் எடுத்திருக்கலாம். அது அவர்களுடைய எடுப்பார்கள். உச்சநீதிமன்றம் சென்றார்கள். அது வழக்கு நிலுவையில் இருக்கு, ஏற்கலாமா வேண்டாமா என்று உச்சநீதிமன்றம் நிலுவையில் வைத்திருக்கிறது. அது வேறு விஷயம். நான் கேட்கிறேன், 2003 நடந்த சம்பவம் 2008 கர்நாடக சித்தூர் ஆந்திரா மாநில சித்தூர் நீதிமன்றம் வந்து வழங்குகிற தீர்ப்பு. 2008 தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக. 2008க்கு பிறகு 4 ஆண்டுகள் 2011 வரை திமுக ஆட்சி தான் இருக்கிறது. ஏன் உங்களுக்கு ஒரு முறை கூட இதுல வந்து திமுக தொடர்பு இருக்கிறது? நம்ம வந்து அப்பல் கட்டளை தெரியவிட தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு கொலை நடந்திருக்கிறது. ஒரு முக்கியமாக திமுகவுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவர் கொலை செய்யப்பட்டவர் வந்து வேற யாரோ கிடையாது, முன்னாள் தெரியாது, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அப்ப இதுல வந்து அலையை விடுவிக்கப்பட்டிருக்கலாம், அதில் நியாயம் இருக்கலாம். உண்மையான குற்றவாளி யார் என்ற தெளிவு மறு விசாரணைக்காக உத்தரவிட்டிருக்கலாம். அதில் காட்டாத அக்கறை இதில் காட்டப்படும் போது ஒரு சந்தேகம், அரசியல் ரீதியான பழிவாங்கல் தான் இருக்கிறது என்ற சந்தேகம். நிச்சயமா அது அரசியல் ரீதியான பழிவாங்கல் என்பது கண்ணை கண்ணாடி போட்டு பார்ப்பவர்களுக்கு, அதிமுகவின் கூடக கண்ணாடி போட்டு பார்ப்பவர்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன அதே தாக்கத்தினருக்கு எனக்கு சரியாக நினைவு இருக்கிறது. நீங்களும் சரியாக மக்களுக்கு நினைவுபடுத்தினீர்கள். இன்றைக்கு அந்த வழக்கை மேல்முறையீட்டிற்கு எடுத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து உச்சநீதிமன்றத்திலேயே இருக்கிற போது அது குறித்து கருத்து சொல்வதற்கு நான் ஆள் அல்ல. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நம்ம பேசாத விவாதமே கிடையாது. ஜெயலலிதாவுடைய வழக்கிலிருந்து ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதாவுடைய மேல்முறையீட்டு வழக்கு நீதியரசர் குமாரசாமி இருந்தபோது வரிக்கு வரி மேல்முறையீட்டில் இருக்குன்னு சொல்ல குற்றவாளி ஜெயலலிதா, குற்றவாளி ஜெயலலிதா, குற்றவாளி ஜெயலலிதா, குற்றவாளி ஜெயலலிதா. அதற்கு முன்னால் நீதிபதி குன்ஹா இருக்கும்போது வாய்தாராணி வாய்தாராணி வாய்தாராணி. வழக்கு நிலுவையில் இருக்கு, எப்படி வருதோ நம்ம அமைதியா இருப்போம். இருக்கல. ஒரே ஒரு விஷயம், இதை ஏன் நீங்க 2Gக்கு பொருத்தி பார்க்கல? நிச்சயமா இல்லையே, ஏன் 2Gக்கு பொருத்தி பார்க்கல? ஒரே ஒரு விஷயம், நீங்க சொன்னீங்க குமாரசாமியினுடைய நீதிமன்றத்தில் இருக்கிற போது குற்றவாளின்னு ஏன் சொன்னாங்கன்னா, கீழமை நீதிமன்றம் நீ குற்றவாளி, ஜெயலலிதா ஒரு குற்றவாளின்னு சொன்னுச்சு.
உங்களுக்கு நினைவு சரியாக இல்ல, உங்களுக்கு நினைவு சரியாக இருக்கும். இதே நிகழ்வுல தீர்ப்புக்கு முந்தைய நிமிடம் வரைக்கும் நான் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் என்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தி இருக்கிறேன். குற்றம் சுமத்தப்பட்டதற்கு நிரூபிக்கப்பட்டவருக்கு இன்றைக்கு அவர் விடுதலை பெற்றவர். அவர் சட்டத்தின் பார்வையில் அவர் விடுதலை பெற்றவர். ஆனால் அந்த தீர்ப்பு விடுதலைக்குரிய தீர்ப்பா என்பதுதான் அச்சம். நான் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். 5+5 = எத்தனை? இல்ல அவ்வளவு நான் படிக்கல. நான் சொல்லிடுறேன். 5 கூட்டினா 10 என்னுடைய கணக்கு எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த தீர்ப்பு சொல்லுது 5 கூட்டினா 18. ஆக அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பதல்ல, பார்க்கிற பார்வையில் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இப்படி இருக்கிறது. கணக்குகளின் அடிப்படையில் வர வேண்டிய ரொம்ப நியாயமான சந்தேகம் உங்களுடையது. என்னுடைய கேள்வி அதுதான். தாக்கரட்டினனை திரு அழகிரியோ மற்ற நண்பர்களோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருமே கொலை செய்யல. அது அந்த வழக்குடைய நீதிமன்றம் நான் ஏற்கிறேன் 100%. அப்ப தாக்கரட்டினன் எப்படி இருந்தார்? தற்கொலை செய்து கொண்டாரா, கால் தடிக்கு விழுந்தாரா, மரணமா? அந்த வழக்குடைய இறுதி நிலை என்ன ஆனது? அதேதான் நானும் கேட்கிறேன். ரத்தமும் வியர்வையும் சிந்தி சம்பாதித்தார்களா? பையனூர் பங்களாவை சம்பாதித்தார்களா? அதுதான் நீதிமன்றம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்ப நீதிமன்றம் தாக்கரட்டின வழக்கிலே அப்படிதான் சொல்லியிருக்கு. அவ்வளவுதான் அதுதான் வரேன். அப்ப நீதிமன்றம் சொன்னதை ஏற்று நீங்கள் அப்போது அமைதியா இருந்தது போல இப்போதும் அமைதியா இருப்போம், நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறோம் என்று சொல்லாமல் ஒரே ஒரு விடயம் தான் நான் திரும்பவும் சொல்றேன். நாங்க ஜெயலலிதா என்கிற தனிநபருக்கு எதிராக எங்களுடைய அரசியல் அல்ல. ஒரு தனிநபருடைய ஒரு வீக்னஸ் என்று சொல்லுவார்களே, அவருடைய அந்த இறங்கு முகத்தை வைத்துத்தான் அரசியல் நடத்த வேண்டும் என்கிற நிலைப்பாடு திமுகவிற்கு என்றைக்கும் கிடையாது. பல ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இல்லாத பொழுதும் கூட மக்கள் நல பிரச்சனைகளை கொண்டு போய் மக்களிடத்தில் கொண்டு ஆட்சி பீடத்தில் ஏறியது திமுக. ஆக இது ஒரு பிரச்சனை. இதற்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம், கர்நாடகா மேல்முறையீடு செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். எல்லாம் இன்னைக்கு நீங்கள் சொல்லுகிற நடுநிலை ஊடகங்களே நீங்கள் கூட விமர்சிக்கிறீர்கள். தீர்ப்பிலே இவ்வளவு குறைபாடு இருக்கிறது. தீர்ப்பு கணக்கின் அடிப்படையில் இல்லை, அந்த கோளாறினுடைய அடிப்படையில் வந்திருக்கிற தீர்ப்பில் ஒருவர் நிரபராதி என்கிற போது நீங்க அறிமுக உரையிலேயே சொன்னீங்க. காந்தி மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள்ட்ட சொல்லுகிற போது சொன்னீங்க, ஒரு தனிநபருடைய வழக்க ஐயாவுக்கு தெரியும், என்னுடைய மூத்த வழக்கறிஞர் அவரு தேர்ட் பர்சன் அதாவது அப்பீல் ரெமெடி அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனும் இந்த மேல்முறையில் இந்த வழக்கின் தீர்ப்பால் நான் பாதிக்கப்படுவதாக கருதுகிறேன் என்று யார் நினைத்தாலும் போகிற உரிமையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அவருக்கு என்னோட அதிகமா லோக்கல் ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்குங்க. சுப்பிரமணியசாமி போக முடியும், போக முடியாது. ராமசாமியுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, நம்பர் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நான் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் இருக்காரு, நீங்க அவர்கிட்டையும் கேளுங்க. உச்ச நீதிமன்றத்துடைய மிகப்பெரிய அமர்வுகள் எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் வந்த தீர்ப்பு கூட உறுதிப்படுத்தி இருக்கு. ஒருவருக்கு ஒரு தீர்ப்பின் மூலம் இந்த தீர்ப்பினால் நான் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்படு, நேரடியாக கூட இல்ல, ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்படுகிறேன் என்றால் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு எனக்கு உரிமையை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. என்கிட்ட தீர்ப்புகள் சரியாக இருக்கு. அதிமுக சேர்ந்த பேராசிரியர் திரு தீரன் நான் கேட்க விரும்புறேன், உங்களுடைய பார்வையில இந்த பிரச்சனை எப்படி தெரியுது? இது மேல்முறையீட்டுக்கு போகாம இருப்பது ஏதோ சித்தூர்ல இருந்த தாக்குதல் வழக்கிலையோ இப்ப ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கிலையோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியல, இதுல மட்டும் நடந்திருக்கக்கூடிய விஷயம் இல்ல. சங்கர்ராமனுடைய கொலை வழக்கிலே சங்கராச்சாரியார் குற்றச்சாட்டு இதே போல வேறு மாநில புதுவையில் நடந்து புதுவையில அந்த மாநில ஆளுநர் அதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு கையெழுத்து மாற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் உடனடியாக ஆளுநரை கூட மாற்றப்பட்டார். சோ மேல்முறையீடுக்கு செல்லாமல் இருப்பதுங்கிறது நமக்கு பல முன்னுதாரணங்கள் கண்மாடி இருக்குது. இப்ப இந்த மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அப்படிங்கிற திமுகவுடைய உறுதி நீங்கள் பழிவாங்க நடவடிக்கை பாக்குறீங்களா? உறுதியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் மீது போடப்பட்ட இந்த வழக்கானது அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்கு என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அது அரசியல் காரணத்துக்காக போடப்பட்டதுன்னு திருப்பி நீங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் 96 இருந்து 2001 வரைக்கும் திமுகவுடைய அமைச்சர்கள் மேல வழக்கு போட்டாங்களே, அது நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது அவர் நிரபராதி என்று சொல்லி வெளியே வரட்டுமே, நாங்கள் அது வேண்டாம். இப்பொழுது இந்த அதே மாதிரிதான் உங்களுக்கும். ஆமா, இந்த 91-96 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்து அமைச்சர் பெருமக்கள் பலர் மேல வழக்கு தொடரப்பட்டது. 96 திமுக ஆட்சி வந்தோன்னே அதே போல 96 2001 திமுக ஆட்சியில இருந்தவங்க மேல 2001 அதிமுக முதலமைச்சரா ஜெயலலிதா வந்த உடனே அவங்க வழக்கு கொடுத்தாங்களே, துறைமுறையில இருந்து பொன்முடியில இருந்து நேருல இருந்து வீரபாண்டியன் ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் நடையா வந்தாங்களே, அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? இல்ல, அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லவில்லை. பொதுமக்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் நிலங்களை அபகரித்திருக்கிறார்கள் என்று. நீங்க சொல்றது 2011. ஆமா. இப்ப நான் சொல்றது
96 இருந்து 2001 வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த அதிமுக ஜெயலலிதாவுடைய முதல் 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சி வந்தோன்னு 2001 அதிமுக ஜெயலலிதா 2வது முறை முதலமைச்சரான போது அவங்க அப்ப இருக்க இதே அமைச்சர் பெருமக்கள் மேல சொத்து வழக்கு அவ்வளவு தொடர்ந்தாங்க. ஒருத்தர் பாக்கி கிடையாது. இதே சொத்து வழக்கு அத்தனை பேர் மேலையும் போட்டாங்க. அது அரசியல் தலைவர் மேம்பால ஊழல் வழக்கு போட்டாங்க. குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யலன்னு நினைக்கிறேன். அரசியல் காரணங்களுக்காக இது தொடுக்கப்பட்ட வழக்கு என்பதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை. நீதியரசர் குமாரசாமியே தன்னுடைய தீர்ப்பிலே என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அரசியலிலே அவரவர்களுக்கு என்று உள்ள மாச்சரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டு காழ்ப்புணர்வின் காரணமாக தொடுக்கப்படுகின்ற இத்தகைய வழக்குகளை ஊக்குவிக்க கூடாது. அப்படிங்கறதுல எல்லா சொத்து வழக்குகளும் பொருந்தும். அதிமுக மேல திமுக போடுறது, திமுக மேல மேல்முறையீட்டின் மூலமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி விடுதலையாகி வெளியில் வந்திருக்கிறாரோ அவர்கள் அதன் மூலமாக நிரபராதி என்றால் வெளியில வரட்டுமே, நாங்கள் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லையே. துரைமுருகன் அவர்கள் நிரபராதி என்று வெளிவந்த பிறகு அவர் மேல திருப்பி செல்லான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போயிருக்கு அதிமுக அரசு. மேல்முறையீட்டு செய்திருக்கிறார். அதுல என்ன தவறு? அதே மாதிரி திமுக வலியுறுத்தி நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் சொல்றது சரிதான். அது அவர்கள் விருப்பம். மேல்முறையீட்டை பற்றி முதலமைச்சர் நாங்கள் அதை பற்றி சட்ட ரீதியாக சந்திப்போம். எதையுமே மாண்புமிகு அம்மா அவர்கள் 12 வழக்குகளுக்கு மேலே போட்டார்கள். அத்தனையும் நீதிமன்றத்தின் மூலமாக. அன்றைக்கு கூட சுயேட்சை எம்எல்ஏ இருந்த அப்பா அவர்கள் சொன்னார்கள், ஒரு தீர்மானம் போட்டு இந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நான் நீதிமன்றங்களின் வாயிலாக முறையீடு செய்துதான் நிரபராதியாக வெளியே வருவனே தவிர இதை குறுக்கு வழியில நான் எதிர்கொள்ள மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வழக்கில் நாங்க மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு திமுகவும் சுப்பிரமணியசாமி எடுத்துக்கக்கூடிய முடிவு சட்ட ரீதியானதான் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. அல்ல, அது அவர்களுடைய விருப்பம். நாங்கள் மேல்முறையீட்டை பற்றி கவலைப்படவே இல்லை. எப்படி இப்படி உயர்நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக நாங்கள் வெளியிலே வந்தோமோ அதுக்கு எதிர்காலத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி எதை சந்திக்க வேண்டுமோ அதை சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. சந்திக்க தயாரா இருக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு, கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆளுங்கட்சியா இருக்குது. இன்னைக்கு கூட கேபினெட் நடந்தது. எல்லாரும் இதுதான் பேச போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில வந்து அமைச்சர் சொன்னாங்க, நாங்க அதை பத்தி பேசவே இல்லைங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கர்நாடக அரசுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் கவர்மெண்ட் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தெளிவாக புரியுங்க. நான் காங்கிரஸை சேர்ந்தவன், தமிழ்நாட்டு காங்கிரஸை சேர்ந்தவன். இங்க இன்று நாங்கள் அதிகமாக அதிமுக விமர்சிக்கிறோம். உண்மையிலேயே நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, கடந்த 6 மாதங்களாக எங்கள் தலைவர் ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக தமிழகத்திலே ஆளும் கட்சி விமர்சிக்கிறோம். கடந்த காலங்களில் திமுக எந்த கட்சி ஒரு தெளிவா பிடிச்சிடும். ஆளும் கட்சியை விமர்சிக்க வேண்டியது எதிர்கட்சியாக இருக்கும். ஆளும் கட்சி விமர்சிக்க வேண்டியது ஆளுங்கட்சியா இருக்கிறோம். இல்ல அதாவது கர்நாடகத்துல எங்களது கட்சியே தவறு செய்தாலும் நாங்க இன்னைக்கு விமர்சித்து இருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. கர்நாடக அரசை பத்தி நான் தெளிவாக சொல்றேன். கர்நாடக ஆளுங்கட்சியான காங்கிரஸ் அங்க என்ன செய்கிறது அவர்களுடைய வேலை. ஆனா கர்நாடக அரசு தெளிவாக சொல்லி இருக்குது, 90 நாள் இருக்கு. 90 நாள்ல சட்ட வல்லுநர் இது எங்களுக்கு இவங்கள மாதிரி நாங்க அரசியலா இதை பார்க்கல, கடமையை செய்யும் என்று அப்படின்னா உங்களுடைய கட்சியை சேர்ந்த, நீங்க அரசியலா பார்க்கலன்னு சொன்னீங்க, அதுக்கான உங்களுடைய கட்சியை சேர்ந்த சட்டத்துறையுடைய செயலர் எழுதியிருக்கிறாரு முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு, இதுல அப்பீல் போக வேண்டாம் அப்படின்னு. ஆமா, அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியா போகணுன்றாரு. ஆமா, ஏஜி அப்பீலுக்கு போகணுன்றாரு. ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய கர்நாடக தெளிவா பண்ணீங்க. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. கர்நாடக காங்கிரஸ் லீகல் தெளிவா பண்ணுங்க. கனடா மாதிரி சொல்றீங்க. கனடா இல்ல, கர்நாடக தமிழ்நாடு இல்லையே. அது தமிழ்நாடு மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆனா மக்கள் கிட்ட தெளிவு பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நானு தமாகவுக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுப்பேன். நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாடு காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸ் வேற, கர்நாடக காங்கிரஸ் வேற இல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் வேற, அகில இந்திய காங்கிரஸ் வேற அப்படின்னு சொல்லணும். சோனியா காந்தி வேற, நாங்க வேற. எங்க பிரச்சனை எல்லாம் பார்த்து அப்படியே பழகிட்டாங்க. தெளிவாக புரியுங்க. நீங்க நீங்க பாக்கச்சே நீங்க வேற, உங்க குடும்பத்துல இருக்க தம்பி வேற நாங்க சொல்ல நினைக்கிறோம். உங்களுக்கும் அவருக்கும் தனி மனித சுதந்திரம் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருப்பது நியாயம் நாங்க நினைக்கிறோம். நீங்க நல்லா இப்படி நாக்க போய் பேசுங்க. ஆனா இது உண்மைன்னு ஒத்துக்குவீங்க. வாழ்க்கையில
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் என்று தமிழர் நலன் காக்கின்ற ஒரு பார்வை இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் புரிய வைக்கணும். அது உங்களுக்கு கடமை. சும்மா வந்து இது மாதிரி பண்ணாதீங்க. இதுல சும்மா என்ன பண்ணிட்டாங்க புரியல. இல்ல அவங்கள வந்து கர்நாடகா சொல்வதையெல்லாம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்நாடகா காங்கிரஸ் காவிரி பிரச்சனை தப்பு பண்ணா நாங்க எதிர்க்கிறோம், தெளிவாக எதிர்க்கிறோம். தமிழர்களுடைய நலனையும் உரிமையும் காப்போம். ஆனா இந்த விஷயத்துல கர்நாடக காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க. மறுபடியும் புரிஞ்சுங்க, எங்களை பொறுத்தவரை மற்ற கட்சிகளை போல நான் எந்த கட்சிகள் சொல்ல விரும்பல. ஆட்சிக்கும் கட்சிக்கும் தெளிவான இடைவெளியை உள்ளவர்கள். அதாவது ஆட்சி தன்னுடைய கடமையை செய்யணும். சட்டம் இது ஆட்சி வந்து அதாவது கட்சி சொல்றதெல்லாம் ஆட்சி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி நடந்திருக்கு எங்களுடைய அரசு, உங்களுக்கு தெரியும். கட்சி சொல்வதையெல்லாம் ஆட்சி செய்வதில்லை, ஆனால் கட்சி அதற்கு வழிகாட்டுகிறது. கட்சி சொல்ல ஆட்சி செஞ்சது அப்படிங்கிறது 100 உதாரணம் நான் சொல்ல முடியும். நம்ம அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். அது வேற வழியில நாளைக்கு டிபேட் பண்ணுவோம். கட்சி சொன்னதுபடிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது 100 உதாரணங்கள் விசாரணை சொன்ன நடக்காம இருந்தது காங்கிரஸ் பார்ட்டி இப்ப எல்லாரும் சொன்னாங்க சோனியா காந்தி என்ன முடிவு எடுப்பான்னு கேக்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அங்க தற்கொலை செய்து கொண்ட பிரச்சனை இல்ல, அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுமே இருந்துச்சு. சோனியா காந்தி தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொண்டு சொல்றாங்க. அவர் வந்து இது எங்க ஸ்டேட் பிரச்சனை சொல்ல, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட சூசைடுக்கு பண்ணாங்கன்னா 2 ஸ்டேட் அவ்வளவு மேஜரான கேஸுக்கு நாங்க கர்நாடக பார்ட்டி தனியா முடிவு எடுக்கும், நாங்க தனியா முடிவு எடுப்போங்கிறது என்ன சொன்னேன். கர்நாடக அரசு முடிவு எடுக்கும்னு ஒண்ணு சொன்னேன். இரண்டாவதாக 90 கட்சி வேற கொடுத்திருக்கு சார். எங்களுடைய கட்சி வேற பரிந்துரை கொடுத்திருக்கு. அப்பீல் போக வேண்டாம் சொல்லுங்க. எங்க கட்சி ராஜசேகர் அவர்கள் தெளிவாக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். இது மேல்முறையீடு செய்ய உகந்த வழக்கு அல்ல. முன்னாள் மத்திய அமைச்சர் அது மட்டுமல்ல, சட்ட ஆலோசகராகவும் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தனஞ்சய அவர்கள் அண்மையிலே கூட சொல்லியிருக்கிறார். இது மேல்முறையீடு செய்தால் இது உறுதியாக வெற்றி பெறாது என்று சொல்லி திட்டவட்டமாக முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அப்பீல் போறாங்களா இல்லையான்னு பாக்கணும். அதுக்கப்புறம் யார் அப்பீல் போறாங்க பாக்கணும். அது அப்புறம் நான் கேட்கிறேன், கர்நாடக காங்கிரஸ் சட்டப்பிரிவு, கர்நாடக காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரை அளிக்கிறார்கள். அப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இதுதான் கேள்வி. ஒரு லீகல் செல் தலைவர் பிரசாத், தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS தெளிவாக சொல்லி இருக்கிறாரு அப்பீலுக்கு போக வேண்டியது. எங்களுடைய பார்வை, தமிழகத்தினுடைய பார்வை, தமிழகத்தில் எதிர்கட்சியின் பார்வை தெளிவாக சொல்லி. ரொம்ப அழகான உதாரணம் கேட்டீங்க. அட்வொகேட் ஜெனரல் பெரியவரா, முதலமைச்சர் பெரியவரா? அட்வொகேட் ஜெனரல் பெரியவரா, லீகல் செல் பெரியவங்களா? அட்வொகேட் ஜெனரல் பெரியவர். அவர் என்ன சொல்றாரு? பெரியவரா? அந்த கேஸ் டீல் பண்ற ஆச்சாரிய பெரியவரா? யாரு தெளிவான முடிவு சொல்ல வேண்டியது? பல விஷயங்கள் நியாயமான கேள்வி. ஆனா இந்த மாதிரி நமக்கே இந்த கேள்வி இருக்கு. முதலமைச்சர் சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய எங்களுக்கு முதலமைச்சர் இருக்காரு. எது சட்டம் தன் கடமையை செய்யும். தமிழ்நாடு கர்நாடக காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் நிச்சயமாக செய்யும். எங்களை பொறுத்தவரை இதை மேல்முறையீட்டு செய்ய வேண்டும் என்று எங்களது தலைவர் EVKS வலியுறுத்தி. திரு கார்த்திகை செல்வன், ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு நம்ம பார்க்கிறோம். முதல் கேள்வி திரு பிரசன்னாட்ட வச்சு நம்ம வந்து திமுக வந்து தாக்கத்தினுடைய கொலை வழக்கில் எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்ததுன்னு காங்கிரஸ் வந்து ஒரு தயக்கம் இருக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியாது. வந்து என்ன முடிவு எடுக்க போது தெரியல. பட் வந்து எது எடுத்தாலும் நிதானமா செய்வோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் அந்த கட்சியில் இருக்குது. அதிமுக வந்து நாங்க வந்து எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிற நிலைப்பாடு. இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாருங்க? முழுக்க பாலிடிக்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னா மறுக்க முடியுமா? நிச்சயமா அரசியல் இல்லாம இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி லீகலா இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருந்தா கூட ஒரு விஷயம் விளக்க வேண்டியிருக்கு. திமுகவுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்ல அப்படின்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது எப்போன்னா, நீங்க வந்து அவங்களுடைய வாதங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, பவானி சிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு, இப்ப நீங்க வரீங்க அப்படின்னு அவங்க காலதாமதமா வந்ததுனால சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனாலும் கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் சப்மிஷனுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சுப்பிரமணிய சாமியும் ரிட்டர்ன் சப்மிஷன் கொடுத்தாங்க. அதனால இந்த இடத்துல லீகலா இப்ப வந்து லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வர வேண்டியிருக்கு. டிஎம்கே லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குங்கிறத மாற்று கருத்துல. ஆனா அந்த ஒரு கேள்வி அப்படின்னா திரு சுப்பிரமணிய சாமி பலமுறை வலியுறுத்தியது போல கர்நாடக அரசு தயங்குமே ஆனால்
இவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க போனா கூட கர்நாடக அரசுக்கு 90 days டைம் இருக்கு. கர்நாடக அரசு பண்ணலன்னா தான் நாங்க போவோம்னு சொல்றாங்க. திமுகவும் வந்து அதுக்கு காத்திருக்கோம். அவங்க செய்யலன்னா நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம்ன்றாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து பழிவாங்குதலா அப்படின்னா நிச்சயமா அரசியல் ரீதியா ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க அதை வந்து கொண்டு போக தான் செய்வாங்க. இது ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் எனக்கு தோணல. இன்னொன்னு, இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இது வந்து அரசியல் ரீதியா அவங்க செய்யத்தான் செய்வாங்க. திரு அமெரிக்கன் நான் சொல்லும் போது அவங்களுடைய கடமை சொல்லலாம். அது போல இது போன்ற ஊழல், சொத்து முறையீடு அப்படிங்கிற மாதிரி வரும்போது நிச்சயமா அது வந்து எல்லா வழக்குகளை விடவும் நீங்க வந்து இப்ப இது வந்து பெரிதா 18 வருஷமா பேசப்பட்ட ஒரு வழக்காக இருக்குது. அதை தாண்டி தீர்ப்புல இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் உள்ளாக்கி இருக்கு. அதை கூட கிளாரிஃபை பண்ணா இவங்களுக்கே நல்லதுன்ற ஆளுங்கட்சிக்கே கூட அதுல முழுமையாக இதுல வந்து எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி வரும்போது அதுக்கு இந்த மாதிரி இப்ப என்னன்னா சாதாரண மக்களுக்கு என்ன போய் சேர்ந்திருக்குன்னா லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியல, ஒரு கணக்கே தப்பா போட்டுருக்காங்களே, இது எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்மையா இருக்குல்ல. அது சரி பண்ணப்படுறதுக்கு அவசியம் இருக்குன்ற கணக்கு தவறாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மதிப்பீடு செய்த அதிகாரிகள் ஒரு 90 ரூபாய் பெருமானம் உள்ள கல்லுக்கு போய் 5600 ரூபாய் 6000 ரூபாய் எல்லாம் போட்டிருக்காங்க. குறைச்சிருக்காரு, 22 கோடி அதுல கம்மி பண்ணிருக்காங்க. இந்த ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு. பவானி சிங் அதன் மூலமாக தண்டனை பெற்றவர், அது மட்டும் எப்படி செல்லுபடியாகும்? பவானி சிங் வந்து நியமனம் செல்லாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர் வாக்குவாதம் செய்து குற்றவாளிகள் தரப்பிலே சொல்லப்படுகிற அந்த இதுக்கெல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கிற அந்த வாதமானது எப்படி அது சரியா இருக்கும்? இதுக்குள்ள போவேன். நான் அந்த இது விளக்க சொல்லிட்டேன். அரசியல் ரீதியா அந்த விஷயத்தை பார்க்கும்போது நிச்சயமா திமுக வந்து இந்த நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விட மாட்டாங்க. அதை நீங்க வந்து நமக்கு எங்க சந்தேகம் வருதுன்னா, இந்த கிரெடிபிலிட்டி நம்ம பேசுறோம்ல, கிரெடிபிலிட்டி பேசுறோம்ல. இப்ப வந்து நம்ம எல்லாரும் காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேல வச்சா உடனே பாஜக என்ன பாய்வாங்க, உங்களுக்கு தெரியாதா நீங்க 2G ஆட்டும் நிலக்கரி ஆட்டும் உடனே பாய்வாங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்னு. அப்ப திமுக மீது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு வைத்த போது அவர்கள் அது 4 ஆண்டுகள் அமைதியா இருந்து விட்டு இப்போது வந்து வழக்குல தீர்ப்பு வந்து 4 ஆண்டு நாங்கள் மேல்முறையீடு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அரசியல் தான் பிரதானமாக வழக்குல அவங்க தொடர்ந்து அதுல தங்களை ஈடுபடுத்திட்டு தான் இருக்காங்க. எல்லா நேரங்களிலும் அவங்களும் வந்து வழக்குல அன்பழகன் அதுல வந்து பெட்டிஷனர் முழுமையான ஈடுபாடு காட்டியிருக்காங்க. அதுல சந்தேகம் கிடையாது. நாங்க தாக்கத்தின் பார்க்கும்போது தொடர்ந்து 2003 இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க இதுக்குள்ள அடுத்ததா போதான் செய்வாங்க. அதுல வந்து இதுக்கு நீங்க அப்படி பார்த்தா நம்ம வந்து இன்னைக்கு அவங்க அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கிற எல்லா வழக்குகளையும் அவங்க சந்திச்சுதான் ஆகணும். அதுல வந்து நிறைய வந்து இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போய் இன்னும் நிலுவையில் இருந்துட்டு அரசியல் ரீதியா காங்கிரஸ் தயங்குறதுக்கும் எனக்கு என்ன நான் பாக்குறேன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்நாடக காங்கிரஸ் மட்டும் நான் சொல்லல, அகில இந்திய காங்கிரசுமே கூட தமிழக காங்கிரஸ் இங்க இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டுல, இங்க இருக்கிற அரசியல் சூழல்ல அவங்க ஒரு கடுமையான எதிரான ஒரு நிலை எடுக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு. ஆனால் இப்ப அகில இந்திய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதிமுக இதுல வந்து மேல்முறையீடு செய்வதற்கு அவங்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்க மேல்முறையீடு செய்வதனால அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பொலிட்டிக்கல் கெயின் தான் நிச்சயமா இல்ல. இதுல எல்லாம் வரும்ன்ற நீங்க அரசியல் இல்லாம இந்த வழக்குகள் இல்லை. நீங்க வந்து இதுல எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க. இப்ப பிஜேபியோ இல்ல அதிமுகவோ யாரா இருந்தாலும் இந்த விஷயத்துல பிஜேபி என்ன சொல்றாங்க, இதுல வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் கையில தான் இருக்கு, எங்களுக்கு இதுல லோக்கல் ஸ்டாண்ட் இதுல நாங்க ஏன் போகணுன்றாங்க. ஆனா பிஜேபியினுடைய ஒரு தலைவர் தான் இதுல வந்து அடிப்படையில பெட்டிஷனர். அதுக்கு சொல்லும் போது அவர் வந்து பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி போட்ட பெட்டிஷன் அது இப்ப இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதனால இது எல்லாமே அரசியல் இல்லாம நீங்க இந்த விஷயத்தை பார்க்க முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தயக்கத்துக்கு காரணம் இதுவரைக்கும் கிளியர் சிக்னல் அவங்களுடைய காங்கிரஸ் தலைமையில இருந்து வரல அப்படிங்கிற ஒரு விஷயமா தான். அதுவே கூட நீங்க சொன்ன பாஜக கொஞ்சம் குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலாட்டியோட கதையா கூட இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். இன்னும் மக்கள் மன்றத்தில் இவர்களால் மாண்புமிகு அம்மா அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. இது அந்த வாதம் ஏற்றுக்கொள்ள முடியுமா தெரியல. ஏற்கனவே கேட்டது காரணம் என்ன? ஏற்கனவே கேட்ட கேள்விதான். மக்கள் மன்றத்தில் அவங்களால் எதிர்கொள்ள முடியலன்னா திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கு. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல் நீங்க வெற்றி பெற்று முதலாவது மேண்டேட் இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுவார்கள். அதிமுக பொதுச் செயலாளருக்கு முன்னாலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முறை முதலமைச்சரானவர் கருணாநிதி. அவருக்கும் கூட மக்கள் மேண்டேட் இருந்தது, அதை மறந்துட முடியாது. அதுக்காக நான் சொல்றேன், நான் இந்த மக்கள் மேண்டேட் இருந்தது, எனக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தது என்பதற்காக நான் எதுவும் சட்டத்துக்கு உட்பட்டு அதிகமாக இது கொலை வழக்கு சார், தாகிருஷ்ணன் வழக்கு வந்து கொலை கேஸ் சார். அந்த கொலை வழக்கிலேயே வந்து நீதிபதி உச்சநீதிமன்றம் சொன்னது மார்க்கண்டேய கட்சி அவர்கள் ஒரு தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டார்கள்.
நீதிமன்றத்திலே தலையீடு செய்வது திமுகவினுடைய இயல்பு என்று சொல்லியே தனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டிலே இருந்து கர்நாடகத்திற்கு அதுக்கு நேரடியாக மறுப்பு சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட முன்னுதாரணங்களை என்னாலும் பட்டியலிட முடியும். மார்க்கண்டே கட்சி ஒரு மார்க்கண்டே கட்சி சொன்ன விஷயங்கள் அமெரிக்காவுடைய ஏஜென்ட் சொன்னார், பிரிட்டனுடைய ஏஜென்ட் சொன்னார். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுமா? அவர் வந்து என்ன சொன்னாருங்கிறது இப்ப யாருக்குமே புரியல. அவருக்கு இந்த வழக்கை சொன்னார். சிவப்பான ஒரு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தாரு. சீட்டை விட்டு எழுந்திருக்கிற போது இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நாற்காலி தான் மிகப்பெரிய உத்தமமான நாற்காலி என்று நினைத்தேன். ஆனால் இதை விட ஒரு அமைச்சருடைய அறைதான் மதிப்பு வாய்ந்தது, அதிகாரம் வாய்ந்ததுன்னு எழுதி கீழே போட்டு பேனா உடைச்சு போட்டு இறங்கி போனார். அந்த வரலாறு எல்லாம் மக்களுக்கு தெரியும். வரலாறுகளை திருப்பலாம். தொலைபேசி அவர் வந்து மேல் நான் வந்து தலைமை நீதிபதியோட புகார் செய்தேன் என்று சொன்னதற்கு நான் மூத்த வழக்கறிஞர் திரு காந்திட்ட கேட்க விரும்புறேன். நம்ம வந்து இந்த அதிமுக திமுக அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செயல்பாடு கொண்டு அடுத்தடுத்த போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு பற்றி நீங்க குறுக்கிட விரும்புனீங்க இடைவெளிக்கு முன்னாடி. காந்தி தொடருங்க. இல்ல அதிமுக இதுல போய் திமுக பழிவாங்கிறது என்பது இப்பொழுது கிடையாது. முக்கியமான வழக்கு என்ன, குமாரசாமியினுடைய தீர்ப்பு சரியானதா இல்லையான்னு. அத்தனை வழக்குகளும் மக்கள் சாமானிய மக்களும் புரிந்து கொண்ட அளவுக்கு தவறுகளை மொத்தமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, அத்தனை தப்புக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பின் மேல் உச்சநீதிமன்றத்தில் யார் மேல்முறையை செய்வது என்பதில் சாதாரண மக்கள் கூட உச்சநீதிமன்றத்துக்கு சென்று என்னாலே இது பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னாலே தாங்க முடியவில்லை, எப்படி இந்த தீர்ப்பு வழங்க முடியும், பல்லாயிரம் கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் குஹா அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படி பணம் கையாளப்பட்டிருக்கிறது, எப்படி மொத்தமே 66 கோடி தான். 65 கோடி 66 கோடி அதற்கு பின்னாலே 55 கோடி 65 கோடி. ஆனால் அந்த நாள் அப்பொழுது 18 ஆண்டுகளுக்கு முன்னாலே 68 கோடி. இன்றைக்கு என்ன விலை, இன்றைக்கு அதனுடைய வேல்யூ என்ன என்பதையும் பாருங்கள். நீதிபதி சொல்லுகின்றார் என்றால் அதை நீதிபதியினுடைய அந்த திட்டம் அந்த தீர்ப்பை கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றே ஆக வேண்டும். யார் வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். இதை இதெல்லாம் சுப்ரீம் சாமியா எடுத்து செல்ல வேண்டுமா? அதை அல்லவே அல்ல. யார் வேண்டுமானாலும் நான் இதனால் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விசாரணை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது, அதை உயர் நீதிமன்றம் மாற்றுகிறது. நாளைக்கு உச்ச நீதிமன்றம் வேறொரு முடிவு எடுக்கலாம். அதற்கு பிறகு இன்னொரு அப்பீல் இருக்குமா? நீதிபதிகள் வந்து மாறி மாறி சொல்லிருந்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாது. அது உச்சநீதிமன்றத்தில் போய் தான் நிக்கணும். எப்பவுமே எந்த வழக்குமே உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டுமே தவிர தவறுகள் அதிகமாக கொண்டிருக்கின்ற நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பை இப்படியே விட்டுவிட்டால் உலகம் சிரிக்கும். இப்படியும் ஒரு தீர்ப்பை எப்படி என்று சொல்லி சிரிக்கும். உலகம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், உச்சநீதிமன்றத்துக்கோ இல்லாட்டி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகளுக்கோ கர்நாடக தலைமை நீதிபதிகளுக்கோ தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? அவர்களுக்கு தெரிந்து என்ன செய்வது? அங்க ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். நீங்க சொன்ன அதிகாரம் போயாக வேண்டும். கர்நாடகத்திலே எடுத்துக்கொள்ள முடியாது. கர்நாடகத்திலே எந்த அப்பீலும் கிடையாது. நடக்கக்கூடிய நாடு முழுவதும் நடக்கக்கூடிய விவாதங்களாகட்டும், ஊடகங்களில் நடக்கக்கூடிய கட்டுரைகள் எழுதப்படக்கூடிய கட்டுரைகளாகட்டும் உச்சநீதிமன்றம் பார்த்து தான் இருக்குது. உச்சநீதிமன்றம் அதனால் தான் சொல்லுகிறேன், உச்சநீதிமன்றம் இன்னும் 20 நாட்கள் திறப்பதற்கு 20 நாள் இருக்கிறது. வந்தவுடனே அவர்கள் கண்டிப்பாக சுமோட்டோ தாங்களாகவே இந்த வழக்கை எடுத்து நடத்த முடியும். ஏனென்றால் தவறுகள் புரிந்திருப்பதை ஏற்று உச்சநீதிமன்றம் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அதற்கு முன்னாலேயே பலர் இதில் வழக்கிலே அப்பீல் செய்வார்கள். பலர் இந்த வழக்கிலே அப்பீல் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இதை ஆராய்ந்தாக வேண்டும். இந்த தீர்ப்பில் நிற்க முடியாது. இந்த நீதிபதி குமாரசாமியுடைய தீர்ப்பை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் உள்ளே சென்று பார்க்கும், தவறுகளை சுட்டிக்காட்டும், மாற்றுவதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். நாம் அரசியலை கடந்த திமுகவை தள்ளி வைத்து கண்டிப்பாக ஒரு பல தீர்ப்புகளை படித்தவன் என்கிற அடிப்படையில் நீதிபதியினுடைய ஆசனம் என்பது ஒரு மிக புனிதமான ஆசனம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் திமுக என்கிற நிலைப்பாட்டிலிருந்து ஒரு வழக்கறிஞராக பேசுகிறேன். இந்த நிமிடத்தில் அந்த தீர்ப்பை படிக்கிற போது
ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போது கீழமையில் இருக்கிற நீதிமன்றம் அந்த நிலுவையில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. பார்த்த பார்வையிலேயே 77 லட்சம் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் கேஸ் சிபிஐ வெர்சஸ் ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கிற போது அதற்கு அவர் இங்கே தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிகழ்வு என்பது உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்துவது. நீதிபதி குன்ஹா அவர்கள் தீர்ப்பு வழங்கும் போது அந்த நிலுவையில் இருந்துச்சா இல்லாட்டி அந்த வழக்கு அப்ப வரவே இல்லையா? நிச்சயமாக அதை அவர் புறந்தள்ளி இருக்கிறார். ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இஸ் இன்கம். அப்ப அந்த வழக்குல தீர்ப்பு வரும் வரை அந்த வழக்குல தீர்ப்பு வரும் வரை அதான் சொல்லியிருக்கேன். தெரியுமா? நினைவு இருக்கும், சொத்து வழக்கு என்பது தனியாக தொடரப்பட்டது அல்ல. லண்டன் ஹோட்டல் வழக்கு என்று சேர்ந்துதான் இருந்தது. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு எஃப்ஐஆர் தான் இருந்தது. ரெண்டுக்கும் தனித்தனியா எஃப்ஐஆர் பிரிச்சு போட்டு இந்த வழக்கு போலதான் ஜெட்ல போச்சு. அந்த லண்டன் ஹோட்டல் வழக்கு என்னாச்சு? அப்ப ஜெயலலிதாவோ மற்றவர்களோ ரெண்டும் சேர்த்து ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சுல, அதை திரும்ப முழுசா விசாரணை சொல்லிட்டு போயிட்டு இருந்தா இந்த வழக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வேலையை ஆச்சாரியா அவர்கள் மிக தெளிவாக செய்தார். இரண்டுக்கும், அதாவது லண்டன் வழக்கிற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது தனி வழக்கு, இது தனி வழக்கு. பிரிக்கப்பட்டது. நான் முடிச்சறேன். இது ரெண்டும் ஒரே வழக்கு அல்ல, தனித்தனி வழக்கு. இதற்கான சாட்சிய பட்டியல்கள் வேறு, இதற்கான சாட்சிய பட்டியல்கள் வேறு என்று பிரித்து நம்முடைய வாதங்களை மிக தெளிவாக வைத்தார் ஆச்சாரியா. உங்களுக்கே தெரியும், இங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சாட்சியங்கள்ல எல்லாமே ஒரே. சில பேர் வழக்கறிஞர்கள், சிலர் ஆடிட்டர், சிலர் இன்ஜினியர்கள், சிலர் அரசு பொதுப்பணித்துறை இன்ஜினியர்கள், சிலர் பொதுமக்கள், சிலர் கட்சியினர், ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருந்தாங்க. அப்படி நான் கொண்டு முடியாது. அடுத்த கட்டத்தில் கொண்டு வருமுறை இந்த விஷயத்தை அந்த வழக்கு தான் அடுத்த விஷயத்துக்கு வருமுறை. நல்லம நாயுடு என்று சொல்லி ஓய்வு பெற இருந்த அதிகாரி வைத்துத்தான் அவர்கள் மதிப்பீடு செய்தார்கள். அவர் விசாரணை பண்ணும்போது ஓய்வு பெறல, விசாரணை தருவாயில தான் ஓய்வு பெற்றாங்க. கொடுத்து அது அதிகமான மதிப்பு தனக்கு வேண்டிய ஒரு அதிகாரி வைத்துத்தான் அப்படி மதிப்பீடு செய்யப்படுகிறது. அப்படி இப்படி சொல்லுங்க நீங்க. இப்ப தலைமைச் செயலருக்கு மேல ஒரு அதிகாரி சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு. டிஜிபிக்கு மேல ஒருத்தர் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவங்க வேண்டப்பட்ட அதிகாரி சொல்ல முடியல. வேண்டப்பட்ட அதிகாரி இந்த மதிப்பீடு செய்வதற்காக அவருக்கு பதவி எக்ஸ்டென்ஷன் தரப்படுகிறது. அவர் தான் விசாரணை அதிகாரிங்கனால அவர் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க. அவ்வளவு அதுக்கு ஒரு வேண்டப்பட்ட அதிகாரிகள். அதுதான் அவர்கள் மிகை மதிப்பீடு செய்திருப்பதாக அங்க கர்நாடக உயர்நீதிமன்ற குமாரசாமி அவர்கள் 10 கோடி 24 கோடி பேசுறாங்களே. இன்னைக்கு 2G ஸ்பெக்ட்ரத்துல இவங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கிறதுக்கு ஒரே நாள்ல 214 கோடி ரூபாய் கருணாநிதியுடைய குடும்ப தொலைக்காட்சிக்கு போயிருக்கு. இரண்டாவது நாள்லயே அது திரும்பி கொள்வோம். இது மாதிரி உலகத்தில் வேற ஒரே நாள்ல வாங்கி ஒரே நாள்ல கொடுத்துட்டோம். அந்த வழக்குக்குள்ள போல சொன்னார்ல, படித்த பேராசிரியர் ஒரே நாள்ல வாங்கி ஒரே நாள்ல கொடுத்தோன்னு இப்ப சொன்னாரு. அதை அவர் நிரூபிச்சார்னா நான் இந்த விவாதத்துக்கு போறேன். ஒரே நாள் 15 நாள் கழிச்சு 8 மாதம் கழிச்சு வழக்கு போடப்பட்டவனே இன்னைக்கு தலைப்பு நாம் பேசிக் கொண்டிருப்பது ஜெயலலிதாவின் சொத்து வழக்கல்ல, சொத்து குவிப்பு வழக்கு. அந்த வழக்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பத்தி பேசும்போது உதாரணத்திற்கு கலைஞருடைய தொலைக்காட்சிக்காக வாங்கப்பட்ட பணத்தை பேசுகிறார். இன்கம் டாக்ஸ் எல்லாம் இவங்க சொல்ற அதே நியாயங்களும் எங்களுக்கும் பொருந்தும் என்பது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லட்டும். எங்களுக்கு இருக்கிற போது அது குறித்து சொல்வதற்கு இவர் யார்? இல்ல அவர் என்ன சொல்றேன்னா அதேதான் உங்களுக்கும் பொருந்தும். நான் தீர்ப்பு குறித்து 200 கோடி ரூபாய் பரிமாற்றம் நடந்ததாக ஒரு வழக்கு, 742 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டால் இன்னொரு வழக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் அரசியல் ரீதியா எல்லா கட்சிகளும் இறுதி தீர்ப்பு எப்படி வருகிற பாப்போம். தாண்டி வேற விஷயம் கொண்டு போவோம். 3.4 லட்சம் கோடி அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல அதை மறைக்கிறது ஊழல் கிடையாது. ஸ்பெக்ட்ரம் இழப்பு 1,26,000 கோடி ஊழல் கிடையாது. சரி, அதுவும் ஊழல் தான். இன்னைக்கு சிபிஐ வழக்கு போட்டிருக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல 40,000 கோடி இழப்பு தான் போட்டிருக்கேன். 40,000 கோடி ராஜா கையில வாங்கினான்னு போடல. அது சில கிளாரிபிகேஷன் விஷயம். திரு பிரசன்னா வேற விஷயம் கொண்டு வரும். மதுரையில நேற்று உங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டம் போட்டார். அதில் உள்ள கண்டென்ட் பத்தி நான் அதை கேட்க விரும்புறேன். அதுக்கு இடையில சர்ப்ரைஸா எனக்கு வந்த விஷயம், முதல்ல பார்த்தது தெரிஞ்ச விஷயம். நான் ஒரு புனித நகருக்கு நான் வந்திருக்கிறேன். மதுரையில் மீனாட்சி வீட்டு இருக்கக்கூடிய நகரம் இது புனிதமான நகரமா இருக்கிறது. அதே போல கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய பிறகு நான் இங்கு வந்திருக்கிறேன். அதே போல தர்மதேவன் அழகர் மலையில் இருப்பதாக வரலாறு இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. இந்த மலையில் இன்றைக்கும் கூட அர்த்தஜாம பூஜையை தர்மதேவன் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் உண்டு. அதேபோல் நெற்றிக்கணை திறப்படும் குற்றம் குற்றம் என்று ஈசனிடம் நக்கீரம் வாதாடிய ஊர் இது. இதெல்லாம் சொன்னது அதிமுக பொதுச்செயலாளர். திமுகவுடைய
பொருளாளர் இது எனக்கு நான் நல்லது, நான் தப்பு சொல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். இது வந்து திமுகவுடைய பகுத்தறிவு கொள்கையில அதோடைய புதிய பரிணாமமா? நிச்சயமா தளபதி அவர்கள் ஒரு அற்புதமான தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறார். நான் சாதாரணமாக நாங்க மீனாட்சியை நான் வழிபட்டுட்டு கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு இந்த கூட்டத்துக்கு வந்தேனோ அல்லது இங்க இருக்கிற கள்ளழகரை ஆற்றில இறக்கி விட்டுட்டு நான் இங்க கூட்டத்துக்கு வந்தேனோ சொல்லல. இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுபவர்களுக்கு வாழ்த்து சொன்னதை தவறுதலாக வந்துவிட்டது, நாங்கள் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக திருத்தம் வெளியிட்ட இயக்கம் திமுக. அதேதான் நானும் இப்பயும் சொல்றேன். நான் இந்த நீங்க வாழ்த்து செய்தி என்பது நான் நேரடியாக இது வாழ்த்து என்று சொல்லுவது அதற்கு மறுப்பு தளபதியினுடைய இணையதளத்தில் நான் முடிச்சேன். லெட் மீ கம்ப்ளீட். அதை போலவே அவர் தொடங்குகிற போது கள்ளழகர் ஆற்றில் இறங்கி இருக்கிறார். மதுரை மக்கள், மதுரையை சார்ந்து இருக்கிற மக்கள் குழுமி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு பக்கம் பகுத்தறிவு இருந்தாலும் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அடிப்படையில் வருகிற இயக்கம் தானே தவிர கடவுளை நாங்கள் புறந்தள்ளவில்லை. நான் முற்றிலும் பெரியாரி, ஒரு நிமிஷம், நான் முற்றிலும் பெரியாரியவாதி. நீங்க வேற தலைவராக மாற்ற முடியாது. நெத்தியில என்ன ரத்தம் வழிகிறதான்னு கேட்டது உங்களுடைய தலைவர். ஒரே ஒரு நிமிடம், ராமர் எந்த கல்லூரியில் படித்தான்னு கேட்டது உங்களுடைய தலைவர். வேற கேள்வி இருக்கு. அதாவது நான் கேட்கிறேன், இது வந்து ஆன்மீக நம்பிக்கையை வந்து கேள்விக்குள்ளான இயக்கம். அதுக்காக சொன்னேன், ஒரு அடுத்த நம்பிக்கை திமுக பொருளாதார நம்பிக்கை இல்ல, மற்றவங்க நம்பிக்கைகளாக சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார். அப்பயும் கூட நான் நம்புறேன், நான் கோயிலுக்கு சொல்றேன், வாபஸ் பெற்ற இயக்கம் திமுக இல்ல. அதைத்தான் சொல்றேங்க, வாழ்த்து சொல்லுவது என்பது வேறு. இந்த இடத்துல கள்ளழகர் இறங்குகிறார், நான் வாழ்த்து சொல்லுகிறேன். மீனாட்சி அம்மன் அழகர் மலையில் அர்த்தஜாம பூஜை செய்கிறார் என்ற ஐதீகம் என்று திமுகவுடைய பொருளாளர் சொன்னார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், ஐதீகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது, பேச்சு என்கிட்ட இருக்கு. ஐதீகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இட்ஸ் a collective statement. நீங்க நடந்ததாக 100 முறை சொல்லப்படுகிறது. அதையே கேள்வி எழுப்புறீங்க. இன்ஜினியரிங் படிச்சாரா, அவர் வந்து சோகமான குடிச்சாரு. நான் அதைத்தான் சொல்றேன். ஒரு கூட்டத்துல தொடங்குகிற போது நான் இந்த இயக்கத்தினுடைய இன்றைக்கு வேண்டுமானால் செய்தி தொடர்பு இணை செயலாளர், நான் சாதாரண பேச்சாளராக இருக்கிற போது அந்த ஊருக்கு போகிற போது அந்த ஊரின் பெருமைகளை சொல்லி பேசுவது என்பது பெரியார் காலத்திலிருந்து தொடங்கிய பண்பு. பெரியார் பேசுவார், அண்ணா அந்த ஊருக்கு போகிற போது அந்த ஊரின் பெருமையை பேசுவார், தலைவர் கலைஞர் பேசுவார். இன்றைக்கு நாங்கள் அந்த வார்த்தையை சொன்னோம். இதற்கு முன்னால் உங்களுடைய தலைவர் ஊராக செல்லும் போது பூவிருந்தவள்ளியில் நான் வந்து அப்படி இருந்திருந்தேன், திருச்சியில நான் வந்து என்னோட சொந்த ஊரா பார்த்தேன், கோயம்புத்தூர்ல இருந்தேன், ஈரோட்ல நான் வந்து சினிமா படத்தை கதை எழுதிட்டு இருந்தேன், ஒவ்வொரு விஷயம் சொல்லுவார். எங்கேயுமே போய் தண்டபாணியை நான் பார்த்தேன், முருகன் கோயில பார்த்தேன், ரங்கநாதனை பார்த்தேன். ஒரு உதாரணம் சொல்றேன். திருவாரூருக்கு போகிற போது தியாகராஜர் ஓடாமல் இருந்த இந்த தியாகராஜருடைய தேரை நான் தான் தேர்தலில் முதலமைச்சராக இருந்த போது தெருவுக்கு தேரை ஓட்டி வந்தேன் என்று பேசிய தலைவர் கலைஞர். திமுக ஆட்சியில நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. அரசுடைய கடமை. நான் கேட்பது கட்சியுடைய நிலைமை. அதைத்தான் நான் சொல்றேன். கோவில் வேண்டாம் என்று சொல்ல, அது கொள்ளையர்களின் கூட நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட். இப்ப என்னன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து தெரியுது. ராமானுஜரை பற்றி ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை கோயிலுக்குள்ளார் இன்னும் யார் அப்பீல் தாழ்த்தப்பட்ட ஒருவனை கோயிலுக்குள்ளார் எடுத்துட்டு போறாரு. அவர் எந்த ஐதீகத்தில் இருந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்டவனை கோவிலின் கருவறைக்கு கூட்டிட்டு போகிற போது அது ராமானுஜராக இருந்தாலும் சரி, பாரதியார் பூணூல் ஓட்ட முத்துவனாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்கிற இயக்கம் திமுக. அதனுடைய உன்னதமான பணி தலைவர் கலைஞர் 93 வயதிலும் எழுதுகிறார் என்பதே அவ்வளவு பெரிய அதிசயம். அவர் எழுதுறாங்க பெரிய சந்தோஷம், ராமானுஜர் எழுதுனால ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதுல நான் நினைக்கிறேன் இது இன்று வந்தது அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் தான். இதுல வந்து கடவுள் மறுப்புங்கிற விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் லைன்ல எல்லாம் இப்ப செகண்ட் லெவல் லீடர்ஸ் இல்லங்கிறது எல்லாரும் தெரியும். அது கலைஞரும் வந்து படமா வந்திருக்கு. சாமியை வணங்காதவன் நீங்க வந்து புரிஞ்சு எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தளபதியை ஏற்றுக்கொண்ட கோயில் கோயிலாக ஏறி இறங்கினார் தயாளம்மாவோடு. எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்தார் என்று சொல்லி எல்லாம் கருணாநிதி அவர்கள் கிண்டல் செய்திருக்கிறார்.
திட்டத்தை ஆரம்பத்துல வரவேற்றது அந்த திட்டத்துக்கு ஒரு கேள்வி வரும்போது அதை சொல்றாரு. அதனால அதை நீங்க வந்து தமிழகத்திற்கான திட்டத்தை நீங்க அதிமுகவுடைய ஆன்மீக நிலைப்பாடு வந்து உலகத்துக்கு திட்டத்துக்கான விஷயம். நீங்க 98ல மரியாதைக்குரிய பேராசிரியர் தீரன் அவர்கள் 1 மணி நேரம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த பேட்டியில் ஆன்மீகம் குறித்தும் எங்களை பற்றியும் அம்மையார் குறித்தும் அவர் பேசியது அவருக்கு நினைவு இருக்கும். வேண்டுமென்றால் அவரே போட்டு பார்க்கட்டும். எல்லாருக்குமே பழசு நினைவு இருக்கும். அதை நினைவுறுத்துறோம். எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய கடமை என்னோட. திரு பேராசிரியர் தீரன் கேட்க விரும்புறேன். நேற்று வந்து 5 முக்கியமான திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவிச்சாங்க. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம், பழைய சந்தேகம் ஞாபகம் வந்துருச்சு. நான் கேட்டுறேன். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில 21 முறை அமைச்சர்கள் மாற்றப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கார்கள். இந்த முறை திடீர்னு யாருக்குமே சத்தம் காட்டாம MS ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு பேரும் போயிருச்சு. அது ஏன் அவர் மாற்றப்பட்டார், நீக்கப்பட்டாருங்கிற காரணம் நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த அமைச்சருக்காக தெரியுமா? இல்ல, மாண்புமிகு அம்மா அவர்கள் நிர்வாக வசதிக்காக கொஞ்சம் செயல்பாடு குறைவா இருக்கிற காரணத்தினால சில பேரை நீக்கி இருக்காங்க. உடல் இல்ல அவங்களுக்கு தெரியும். நம்ம இந்து மக்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்தது. அதனால இலாக்கா அமைச்சராக வச்சிருக்க செந்தூர் பாண்டியன் நீக்கப்பட்டது. இவருக்கு வந்து வேறு காரணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து அமைச்சர்கள் நீக்கப்பட்ட போது எல்லாருக்கும் காரணம் தெரிஞ்சது. திமுக ஆட்சியில திருமதி பூங்கோதையோ இல்லாட்டி திமுக ஆட்சி NKK ராஜாவோ அவர்களுக்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதவி இழக்கப்பட்ட போது எல்லாருக்கும் காரணம் தெரிஞ்சது. எதனால இப்ப நீங்க சொல்ற செந்தூர் பாண்டியனுக்கு என்ன காரணம் தெரிஞ்சது, அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன காரணம் தெரிஞ்சது. ஆனா இதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க? MS ஆனந்தன் இல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான் அது பற்றி கருத்து சொல்ல வேண்டுமே தவிர நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் நான் என்ன இங்கே சொல்லுகிறேன் என்றால், பொதுவாகவே நிர்வாக வசதிக்காக அமைச்சர்கள் மாற்றப்படுவதும் புதிதாக அமைச்சர்கள் வருவதும் இயல்பான ஒன்றுதான். இல்ல ஒரு முறை வந்தா பரவாயில்ல, இருமுறை வந்தாலும் 4 ஆண்டுகள்ல 21 முறை அப்படிங்கும் போது MS ஆனந்தனுடைய செயல்பாடு சரியில்லை என்று இன்று நமக்கு தெரிகிறது. அப்படி சரியில்லாத நபரை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கறத முதலே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் அவருடைய நிர்வாக குறைபாடு என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதாவது நிர்வாக காரணங்களுக்காக அவர் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மாற்றப்பட்டிருக்கலாம். அது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தான் தெரியும். நீங்க நேற்று அறிவிச்ச 5 திட்டங்கள்ல பெண்கள் குடும்ப தலைவிலா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சிறப்பாக ஒரு 100 கோடி ரூபாய் திட்டத்தில் வந்து சில உதவிகள் செய்ய போறோம் சொல்லி அவங்களுக்காக கடன் கொடுக்கிறது, அவங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான பயிற்சி அளிப்பு எல்லாம் சொல்லி சொல்றாங்க. அதற்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஆராய்ஞ்சிருக்குமான்னு தெரியல. பெண்கள் குடும்ப தலைவிலாக ஏன் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுன்னு யோசிச்சிருக்குமா? கணவன் இல்லாமல் போயிருந்தா, கணவனால் கைவிடப்பட்டதால் கணவன் இல்லாமல் போயிருந்தா. இந்தியாவிலேயே மிக அதிகமான மது அருந்திவிட்டு சாலை விபத்தில் உயிரிழக்கக்கூடிய நாடாக மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இந்தியாவிலே 3வது இடத்துல இருக்குது. அப்ப மதுவை 24 நேரம் நம்ம திறந்து விட்டுட்டு குடும்ப தலைவர்கள் இல்லாத குடும்ப தலைவர் நடத்தப்படுற குடும்பத்துக்கு நான் நிதி பண்றேன், அவங்களுக்கு வந்து உதவி பண்றேன்னு சொல்றது ஒரு தும்பை விட்டு வாழை பிடிக்கக்கூடிய கதை, ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற கதை, அந்த மாதிரி இல்லையா? அப்படியே கருத முடியாது. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் அந்த ஆதரவற்ற குடும்பங்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காக ஏராளமான திட்டங்களை மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அந்த கிராமப்புற வறுமை ஒழிப்பு சங்கங்களை நிறுவி அதன் மூலமாக நிதி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டுக்கு மதுவால 10,000 பேர் இருக்கிறாங்க. விபத்து மூலமாக மது வந்து ஆண்டுக்கு 10,000 பேர் மதுவால் மட்டுமே இருக்கிறார்கள். 10,000 குடும்பங்கள் தங்களுடைய தலைவர்களை இழக்கின்றன. நிச்சயமாக வருங்காலத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கை குறித்து கூட சரியான முடிவை எடுப்பார்கள். நான் இங்கு என்ன சொல்கிறேன் என்றால், சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் மதுவிலக்கு வந்து அமல்படுத்த முடியாத இயலாத சூழ்நிலையில திமுக தலைவர் முதலமைச்சர் சொன்ன கருத்து இல்ல உள்ள நிலவரம் தான். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கேரளாவில் மது ஒழிப்புக்கு எவ்வளவு கடுமையான முயற்சியை காங்கிரஸ் அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நினைவில் வராமல் இருக்க முடியாது. வரலாம். நான் என்ன சொல்றேன், இங்கே அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரலாம். நாளைக்கு வந்து இந்த மது ஒழிப்பு வரணும்னு பேராசிரியர் தீரன் விரும்புறார். இல்ல கட்சியினுடைய விருப்பம் அதுதான். மாண்புமிகு அம்மா மீதான அரசியல் சட்டமன்றத்திலே மாண்புமிகு அம்மா அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். சுற்றி இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் மதுவிலக்கு இருக்கும் பொழுது இங்கே இருந்து கேரளாவில் அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. கேரளா அரசோ, ஆந்திரா அரசோ, கர்நாடக அரசோ, புதுச்சேரி அரசோ இந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. தமிழகம் தான் அகில இந்திய அளவுல அது மட்டும் இல்ல ஆண்டுக்கு 10,000 பேர் இழக்கக்கூடிய அகில இந்திய 3வது இடத்துல இருக்கு. இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுவிலக்கு அமுலில் இருந்த பொழுது கள்ளச்சாராயம் பெருகி ஓடியது. கள்ளச்சாராயத்துல ஆண்டுக்கு 10,000 பேர் இந்தியா முழுக்க கூட இருந்ததில்லை. இல்ல கள்ளச்சாராயத்துல ஆண்டுக்கு 10,000 பேர் இந்தியா முழுக்க கூட இருந்ததில்லை. நான் ஆண்டுதோறும் தமிழகத்தில் மட்டுமே சொல்கிறேன். வர வேண்டிய வருமானம் பூரா தனியார் கையிலே சென்றது. நான் உயிரை பத்தி பேசிட்டு வருமானம் பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல உயிரும் முக்கியம் தான். உயிர் முக்கியம் இல்லை. அதுக்குதான் இந்த மாதிரியான வாழ்வாதார திட்டங்களை
மாண்புமிகு அம்மா அவர்களை அறிவித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டு அதுல 5 திட்டத்தில் இது ஒரு முக்கியமான திட்டம் வந்து குடிநீர் திட்டத்துக்காக ஆர்ஓக்கெல்லாம் வந்து நம்ம கிராமப்புறங்களில் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு சிதம்பரம் அவர்கள் 100 கோடி கொடுத்து செயல்படுத்திய திட்டம் அது. அதுலதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்து ஏற்கனவே கூட நான் வேற ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருந்தேன். அதிமுக தேர்தல் அறிக்கையிலேயே வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அனுதினமும் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறின மாதிரி எனக்கு நினைவு இல்ல. திமுக பொருளாளர் கூட அந்த கேள்வி எழுப்பியிருந்தாரு. அந்த திட்டம் எங்க இருக்குன்னே தெரியாம நேற்று ஒரு புதிய திட்டம் சொல்லி வர்றது 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை கிடப்பில் போட்ட மாதிரி ஆகாதா? இல்ல, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் 20 லிட்டர் அல்ல 40 லிட்டர் சராசரியாக இன்றைக்கும் வந்து ஊரக பகுதிகளில் சுமார் 1,18,000 குடியிருப்புகள்ல ஏறத்தாழ 85,946 குடியிருப்புகளில் 40 லிட்டர் நீர் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது. நீங்க சொல்றது வீடுகள்ல பைப் மூலமா வர்றதா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரா? சுத்திகரிப்புனா இது அம்மா குடிநீர் அல்ல. இது வந்து நான் சொல்றது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்ப முதல் கட்டமாக அறிவித்திருக்கிறார். 1247 அந்த எதிர்மறை சவ்வூடு பரவல் மூலமாக நிலையங்களை அமைத்து அந்த நேற்று குடிநீர் குடிநீர் வந்து மோசமாக தேர்தல் அறிக்கையில் சொன்னதான் நேற்று சொன்னதுன்னு சொல்றீங்க? இல்ல, தேர்தல் அறிக்கையில சொன்னதே இல்ல. திட்டங்கள்ல ஏறத்தாழ 170 திட்டங்களுக்கு மேல அம்மா அவர்கள் வந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். சொல்லுங்க, 170 திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில். இது பிரபு சாவலாவே தேர்தல் அறிக்கையில். ஆமா, தேர்தல் அறிக்கையில அதிமுகவின் தேர்தல் அறிக்கை என் கையில இருக்கிறது. மொத்தம் பாத்தீங்கன்னா கடைசி பக்கம் வந்து 26வது பக்கம் அவங்களோட அறிவிப்பு 53வது அறிவிப்பு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன தேர்தல் அறிக்கை பாருங்க, அபிஷியல் பேப்பர். பரவுதல் மூலம் நீரை சுத்திகரிப்பு செய்வதுன்னு அது நம்ம கோயம்பேடுலயே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு அவங்க சொன்ன அந்த விஷயம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக தேர்தலுடைய அந்த அறிக்கையில 4வது விஷயமாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லிட்டர் அடிக்கோடிடணும். சவ்வூடு பரவுதல் மூலம் கிடையாது, சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் 5.6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். 1 லட்சம் பேருக்கு போக்குவரத்து துறையில் வேலை கிடைக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் இதுதான், 20,000 தொழிற்சாலைகள் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு தொழிற்சாலை எங்க உருவாகி இருக்குன்னு சொல்லுங்க. திமுகவுடைய கேள்வி. மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. இதிலே ஏராளமான திட்டங்களை அறிவிக்கத்தான் போகிறார்கள். அதை அறிவித்து நடைமுறைப்படுத்தத்தான் போகிறார்கள். இப்ப என்ன நடைமுறை எடுத்திருக்கீங்க? 4 ஆண்டுகளாக செய்யப்படாத ஒரு திட்டம் 5வது ஆண்டில் செய்யப்பட்டு விடும் அப்படின்னு நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. முழுமையாக செய்யப்படாமல் இல்லை, அங்கே பகுதி பகுதியாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது. அவங்க சொல்லி கொடுத்தா இல்லைங்க. என்ன ப்ராப்ளம்னா 3 வருஷமும் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு கூட சண்டை போட்டு இங்க வரக்கூடிய மின்சாரம் கூடங்குளத்துல எதிராக இது போட்டு மின்சாரத்தை நீண்ட காலம் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழக ஃபுல்லா ஒன்னும் மின்சார பவர் கட் இருக்கு இல்லன்னு அவங்க 1000 முறை சொல்லி நடந்துகிட்டு இருக்கு. இரண்டாவதாக ஊழல் மின்வெட்டு குறைஞ்சிருக்குன்னா சொல்றீங்கல்ல? இல்லங்க, நீங்க ஆளுங்கட்சிக்காக பேசுறதா பேசுங்க. மின்வெட்டு அது ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், இவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது மின்வெட்டை ஏற்படுத்தினாங்க. நீங்க கூடங்குளத்துல நாங்க பவர் கொண்டு வந்தோம், அரசியலுக்காக மத்திய அரசு கூட பண்ணாங்க. அதே மாதிரி இங்க மெட்ராஸ்ல இருந்து ஒரு ரோடு போட விட மாட்டேங்கிறாங்க. இந்த அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமகன் சொல்ல விரும்புறாரு. அது மாதிரி அதிமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து வருகிறது. முன்னும் இந்த ஆட்சிக்கு வந்து கூட இங்க புதிய அரசு அது கூட செயல்பட்டு கூட நீங்க பேச தலையிடலையா? நீங்க பேச தலையிடல. நான் இந்த புதிய பிறகு கூட தருவதற்கு தயார். வட மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம காசு கொடுத்து மின்சாரம் வாங்குறா இருந்தா கூட அந்த வழித்தடங்கள் என்று சொல்லக்கூடிய கிரிட்டுகள் வந்து கடைசி வரைக்கும் அமைக்கல சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய நல்ல தகுதி பெற்றிருக்காரு. நான் பதில் சொல்றேன். ஏன்னு நீங்க அவரை பேச குறிக்கிற வர்றீங்க. நான் பேச வட மாநிலத்தில இருக்கு, இங்க நம்ம தமிழகத்துல இருக்குது.
அதை மக்களை தூண்டிவிட்டு வேண்டுமென்றே மத்திய அரசுக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளை அவன் வேலை இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க மேல சட்டசபையில் நீங்க அவங்க பேசுறீங்களே, சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்களா இல்லையா சார்? சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றல. அவங்க வெளியில அறிக்கை கொடுத்து மக்களுடைய சந்தேகத்தை சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. நீங்க போய் பாருங்க. இரண்டாவதாக சொல்றேன், உற்பத்தி செய்கின்றதுக்கு செய்ய முடியும். தென் மாநிலங்கள்ல காற்றாலைகள் மூலமாக அங்கிருந்து வரக்கூடிய மின்சக்தி ஏன் வரல? அது என்ன மத்திய அரசு மேல குற்றம் சொல்ல போறீங்களா? இந்த 4 ஆண்டுல தமிழகம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி. கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு கேள்வி வட மாநிலத்திலிருந்து கடத்திட்டு வர்றதுக்கு காங்கிரஸ் இதெல்லாம் செய்யல அப்படின்னாரு. நான் கேட்கிறேன், 4 ஆண்டுகள்ல பேராசிரியர் தீரன் அவர்கள் இருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நத்த விஸ்வநாதன் அவர்கள் அந்த காற்றாலை மின்சாரம் இருக்குல்ல, அதை கடத்தி அந்த கடத்து பாதை இருக்கு இல்லையா, அதை எத்தனை புது பாதை இந்த 4 வருஷத்துல அமைச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றது அகில இந்திய கிரிட்ல இருந்து வழித்தடத்துல தமிழ்நாடு 7000 மெகாவாட் மின் உற்பத்தி ஆகுதுனே கூடாங்க. காற்றாலையில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை ஒட்டுமொத்தமா நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க பிளக்சுவேஷனா இருக்கக்கூடிய விஷயம். மின்சாரத்தையே பேசல, மின்சாரத்தை கடத்தி கொண்டு வருவதற்கான வழிபாதைகளை அமைத்திருக்கிறதா இந்த அரசு? ஒரு கேள்வி. திமுக அரசு அமைக்கிற திமுக பத்தி பேசுறது திமுக அதற்கான பொறுப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். 600 கோடி ரூபாய்க்கு வழித்தடத்தை அமைத்தது திமுக. இந்த தலைமை இதை தாண்டி ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். இதை தாண்டி ஒரு விஷயம், இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில அடுத்த கேள்வி என்னன்னா, இவர்களுடைய நோக்கம் எங்களுக்கு தலைவர் சொன்னது போல ஊழல்கள் இருக்கட்டும். ஏன் இந்த கிரானைட் ஊழல்கள் இங்க நடந்திருக்கு, நாங்க சொன்ன ஊழல்கள் போல இந்த ஊழல்களை மறைக்கின்ற விதத்துல இந்த இதெல்லாம் மாயாஜாலம் காட்டுறாங்க. அந்த இடத்துல பேசும்போது உண்மையான எதிர்கட்சியாக எதிர்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறது எங்களுக்கு தார்மீக கடமை உண்டு. இன்னைக்கு அரசியல் கடந்து அரசியல் கடந்து ஒரு கேள்வியை பேராசிரியர் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த நாட்டில் ஒரு குடிமகனாக தமிழ்நாட்டிலே வசிக்கிறவனாக இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வளர்ந்தால் என்னுடைய தனிநபர் வருமானம் வரும் என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வி வைக்கிறேன். அரசியல் கடந்து வைக்கிறேன். பறக்கும் சாலை திட்டம்ங்கிற ஒரு திட்டம் மதுரவாயிலிருந்து துறைமுகம் போல் ஏறக்குறைய 46,000 கோடி ஒரே வருடத்தில் வருமானம் வரக்கூடிய அந்த திட்டத்தை உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு. திமுக கொண்டு வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதுன்னு சொன்ன உடனே நேரா உச்சநீதிமன்றம் போய் அப்பீல் ஸ்டே வாங்கி வச்சிருக்கீங்க. அது பறக்கும் சாலை திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு அண்ணா திமுக அரசு காரணம் அல்ல. ஏன்னு நான் சொல்றேன்னா, அந்த பறக்கும் சாலை திட்டத்தை நிறுத்திக்கப்பட்டது இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் கூட தமிழரசு கடிதம் எழுதியிருக்காரு. இப்பயாவது நீங்க கிளியர் பண்ண சொல்லி இன்னும் கேட்டுட்டு இருக்காரு. மெட்ரோ ரயில் வேறு, பறக்கும் சாலை திட்டம் பறக்கும் சாலை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க இன்னைக்கு அவர் அந்த இணையமைச்சரா இருக்கனால அவர் கேட்டிருக்காரு, நீங்க சம்மதம் தெரிவிங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதுல வேற எந்த தடையுமே இல்ல. அதுக்கு ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருந்த நிறுவனம் நாங்க வெளியேறோம், எங்களுக்கு இழப்பீடு கொடுங்க சொல்லி மத்திய அரசு நஷ்டஈடு கேட்டு இருக்கலாம் சார். ஆனா அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு இடங்கள்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய நிர்வாக சிக்கல் இருக்கு.
அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் செய்யணும். குடியிருப்பெல்லாம் கிடையாது. பிள்ளைகள் வந்து ஏறக்குறைய 150 அடிக்கிறல்ல. கூவம் நதியை பத்தி தான் சொன்னாங்க. நமக்கு தெரியும், நம்ம கூவம் நதியாட்டும் கடல்லயே பாலம் போட்டுக்கூடிய காலத்துல இன்னும் வந்து நம்ம வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்றேன். கூவ நதியில என்னைக்கு வெள்ளம் வர போகுதுங்கிறது தெரியல. வரட்டும், நல்லா நிறைய தண்ணீர் வரட்டும், வேண்டாம் சொல்ல. ஆனா இவன் டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்கான ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மாற்று வழியில் தேடுறதுக்கு 1000 வழி இருக்கும்போது நாங்க 6 ஆண்டுகளா கிட்டத்தட்ட அந்த திட்டம் அப்படியே முடங்கிறது யாருடைய லாபத்திலையும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 75 கோடி 13வது இடத்துக்கு போனதற்கு இந்த முதலமைச்சர் காரணம். இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னணியில் இருக்கிறது தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சி பட்டியல் எங்க இருக்கு சார்? எங்க இருக்கு சார்? ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. ஒரு பத்திரிகையாளர் உங்களுடைய பார்வையில இதுல வந்து முழுக்க ஏற்கனவே அந்த வழக்கு பற்றி பேசுறது போல இதுலயே வந்து தன்னுடைய ஆட்சியில என்ன நடக்குதோ அதான் செயல்படுத்தப்படும், முந்தின ஆட்சிக்கு எந்த கிரெடிட் கிடைச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் ரெண்டு கட்சிகளும் இருக்காட்டி அதிமுக அதிகமா இருக்கான்னு சொல்ல முடியும். அதிமுக அதிகமா இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது 2-3 திட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா சேது சமுத்திர திட்டமாகலாம் அல்லது இந்த பறக்கும் சாலை திட்டம், இந்த விஷயங்கள் எல்லாம் சமீபத்தில் இருக்கிற பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி நீங்க தலைமைச் செயலகத்தை மாற்றினது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து மருத்துவமனையா தான் மாத்திருக்கிறாங்க. ஒன்னும் தப்பும் இல்ல. விவாதத்துக்குரிய விஷயம் தான். மக்களுக்கு நல்லது நடக்கப்பட்டாலும் மணல்ல வாரன்னு சொல்லி அதுல ஏகப்பட்ட ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதுல பிரச்சனை. அந்த கால்வாய் திட்டம் வேண்டுமா என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தது, திருப்பி அது செயல்படுத்தப்பட்ட போது வேறு நிலைப்பாடு எடுத்தது அதிமுக. சுற்றுச்சூழல் ஊழல் நடந்தாங்க. அப்புறம் இல்ல சுற்றுச்சூழல் மீனவர்கள் எதிர்த்தார்கள். சுற்றுச்சூழல் உயிரினங்கள் அழியும் என்று சொல்லப்பட்டது. அந்த மாற்றத்தில் மீனவர்கள் எதிர்த்தார்களா இல்லையா? அந்த மீனவர்கள் எதிர்த்தார்களா இல்லையா? அதிமுக ஆதரிச்சது. 2004 பார்லிமெண்ட் தேர்தல் ஆதரிப்பீங்க, அதுக்கப்புறம் வர்ற தேர்தல் இல்ல, நீங்க அதுக்கப்புறம் வர்ற தேர்தல் ஆமாம்பீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? யாரையும் இது போன்ற மாற்று எனக்கு அணுசக்தி ஒப்பந்தம் வேண்டுமா என்றால் வேண்டும் என்பேன். ஆனால் அதனால் ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்றால் வேண்டாம் என்பது அதே 2004 திமுக தலைவர் சொன்னார். மீண்டும் சில திட்டங்கள் நீங்க வந்து இப்ப நமக்கு அண்ணா சென்டினரி லைப்ரரி நிச்சயமா ஒரு நல்ல ஸ்கீம், பெரிய ஸ்கீம், அது நல்லா வச்சிருக்கணும். ஆனா இந்த இன்னும் அது சரியா முறையா பராமரிக்கப்படலங்கிறது எல்லாருக்குமான வருத்தமா இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தலைமைச் செயலகம் கட்டணும்னு முடிவு பண்ண ஒரு இடம் அது. அதனால அதுவுமே அதிமுக இருக்கிற ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா அது அவசர அவசரமா ஏன் நூலகமாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால இது தொடர்ந்து 2 கிழங்கு பெரிய ஒரு கட்டிடம் நூலகத்திற்காக வடிவமைத்து கட்டப்படுவது என்பது வேறு. தலைமை செயலகத்தையோ அண்ணா ராணிமேரி கல்லூரியில் கட்டலாம் உடனடியாக 500 மீட்டர் வரைக்கும் வந்து கடற்கரை பகுதியில் இருந்து எந்த கட்டடம் கட்டக்கூடாது, அதற்கு மத்திய உடனடியாக அப்ப வந்து இவர் அமைச்சர் ராஜா அமைச்சர் என்பவர் ஒரு தனிநபர் இல்லைங்க. முன்னாடி இல்ல, அரசியலமைப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்படுவோர் தான் அமைச்சரை தவிர அவர் திமுக அப்போதுதான் உருவாக்கப்பட்டது, ஏற்கனவே இருந்த விதி அல்ல. அந்த விதி என்பது ஒரு தனிப்பட்ட நபரால் உருவாக்கப்பட்ட விதி அல்ல. பல எக்ஸ்பர்ட் கமிட்டி சேர்ந்து அதன் அடிப்படையில் தலைமைச் செயலர் மாற்றப்பட்டதும் அண்ணா நூலகத்தை மாற்றப்பட்டதும் எக்ஸ்பர்ட் கமிட்டி இதுல நீங்க தொடர்ந்து நம்ம திட்டங்களை பத்தி பேசும்போது 20 லிட்டர் குடிநீர் கொடுக்கல இதெல்லாம் ஒரு பங்கு இருந்தா கூட நம்ம முழுமையா 100% எந்த ஆட்சியும் நிறைவேற்றுறது இல்ல, வாக்குறுதி இல்ல. அதனால பெரும்பகுதியா தான் பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம அதை மட்டுமே குறிப்பிட்டு இதை வந்து அவங்க செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட போக முடியுமான்னு தெரியாது.
சில ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கும்போது இப்ப எனக்கு அதுல கொஞ்சம் சில கேள்விகள் இருக்கு. இப்ப உள்ளாட்சி அமைப்புகள்ல சாலை மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம், சாலை மேம்பாடுகள் எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறது தான். அது ஒரு திட்டமா போடணுமா? இப்ப ஒவ்வொரு வருடமும் இல்ல சாலைகள் சொல்லலாம்ல, இல்ல அது ஒரு ஸ்கீம். நீங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துல ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம். இந்தியாவில கல்வியை வந்து அடிப்படை உரிமை சட்டம் கொண்டு வர வேண்டியிருக்கு. கல்வி அடிப்படை சட்டங்கள் உங்க அரசியல் விஷயத்திலயுமே வந்து அது கரெக்ட். அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஒரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை, இல்ல சாலைகள் எப்பெல்லாம் வீணாகுதோ அப்பெல்லாம் போட வேண்டியதுங்கிறது ஒரு அரசாங்கம், எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயம். அது ஒரு திட்டமாக, புதிய திட்டமா சொல்ல முடியுமாங்கிறதுல எனக்கு தெரியல. அது இறுதியான கட்டம். நீங்க கல்வியை பத்தி சொன்னதால கல்வி உரிமை சட்டத்துல கூட இந்த அரசு சரியா எங்களா அதுல கவனம் செல்ல. நீங்க பள்ளிகளை ஆட்களை சேர்க்க வேண்டிய, குழந்தைகளை சேர்க்க வேண்டிய நேரம் ஒவ்வொரு பள்ளிகளையும் குழந்தைகள், ஏன்னா பள்ளிகள் ஒவ்வொருத்திலையும் 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருக்காங்க. நான் பப்ளிக்கா சொல்றேன், இதுக்கு வேணா என் மேல கேஸ் போடட்டும், ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே அவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க. ஏழை குழந்தைகள்ல தனியார் பள்ளிகளில் சேர்ப்பதில் எந்த ஆர்வம் காட்டல. ஏழை குழந்தைகள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், அதுல கவனம் இல்ல. ஆனா மற்ற கூட 94 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிட்டு சேர்க்க சொல்றாங்க. கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, பாமக நிறுவனம் போய் கேசுங்க. ஆனால் எத்தனை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களிலே கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் காங்கிரஸ் கொண்டு வந்த கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது நீங்க பாருங்க. 2 ஆண்டுகளா எவ்வளவு சேர்த்திருக்கோம் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலர் எத்தனை பேர் சேர்க்கணும், எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க தெரியுமா? 13,000 ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதுல 3,000 4,000 பள்ளிகள் சேர்த்துருக்காங்க. என்னன்னா நிறைய வந்து கிராமப்புற பள்ளிகள்ல சேர்ப்புகள் இருக்கு. நீங்க இங்க வந்து பிரபலமாக இருக்கிற பள்ளிகள் சேர்க்க வேண்டியது செயல்படுத்த முடியும். இன்னைக்கு செயல்படவில்லைன்னு மக்கள் பார்த்துக்கின்ற மக்களுக்கு தெரியும். உங்களோட இறுதியான கருத்து பிரச்சனை வர உங்களோட இறுதியா முடிக்கிறேன். உங்களோட இறுதியான கருத்து மீண்டும் அடித்தளம் மட்டும் சொல்லுகிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்களுடைய பொதுக்கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்றைக்கு தொடங்கி இருக்கிற அந்த பேரணி என்பது மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். மக்கள் நீதிமன்றம் கொடுக்காத தீர்ப்பை மக்கள் மன்றம் கொடுக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வழக்கு என்பது நீதித்துறையினுடைய கேவலத்தை ராஜு தவான் அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஜெயலலிதா என்பவர் விடுதலை பெற்றிருக்கிறார், நீதித்துறையை குற்றவாளியாக்கி என்கிற அந்த வரியை மேற்கோள் காட்டி இந்த வழக்கில் அரசியல் இல்லை, நீதியை நிலைநாட்டுவதற்கு திமுக கழகம் முன்னெடுக்கிற முயற்சி தான். உங்களுடைய பதில்? மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வரவு செலவு திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3000 கோடி ரூபாய் ஏற்கனவே இருந்த ஆட்சி வைத்த கடன், மின்துறையிலே, போக்குவரத்து ஏராளமான கடன். அடுத்தது வந்து 3000 கோடி ரூபாய் பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருந்த இந்த மாநிலத்தை கடந்த ஆண்டு 600 கோடி ரூபாய் அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறார். கல்வி, சுகாதாரம், சாலை மேம்பாடு, அடிப்படை வசதிகள், அதே போல மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், அம்மா உணவகம், உலகமே இன்றைக்கு பார்த்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இதுவரையில 500 அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கான ஆட்சியாக இன்றைக்கு அம்மா அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். என்றைக்குமே மக்கள் அம்மாவின் பக்கம் தான் இருப்பார்கள். பத்திரிகை முடிக்கிறேன். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது, இந்தியாவிலே வலிமையான தலைவராக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கிறார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக உருவாக்கி காட்டியிருக்கோம். நிச்சயமா செயல்பட்டு நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது லேப்டாப் ஸ்கீமா இருக்கலாம், அம்மா உணவகங்களா சென்று சேர்ந்திருக்குது. அது சரியா, அது வந்து இப்ப நீங்க இந்த பார்மசி மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகமா கொண்டு போய் திமுக வந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்குது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நிச்சயமாக அதிமுக இருக்கிறது. எதிர்க்கட்சியுடைய கேள்வி என்று மட்டும் பார்க்காமல் மக்களுடைய கேள்வியாக பார்க்க வேண்டும். மக்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல ஒரு தெளிவான நிலைப்பாடு சென்று சேருமானால் திமுகவை தாண்டி அதிமுக முன்னேற முடியும். அதற்கான பார்வை மக்களிடம் தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கடமை அதிமுக இருக்கிறது. மாற்று கருத்தில் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே நீதியரசர் நீதிபதி குன்கார் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டோம். நீதியரசர் குமாரசாமி வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாளை யாரேனும் மேல்முறையீடு செல்வார்களானால் அப்போது வேறு இனம் தீர்ப்பு வழங்கப்படுமானால் நிச்சயமாக அதையும் ஏற்றுக்கொள்ளணும். நீதித்துறையை சந்தேகிக்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது. நீதித்துறை அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நாமும் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது, யார் மேல்முறையீடு செய்ய போகிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 5 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.